நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாங்க டிஎன்பிசில ஒவ்வொரு டாபிக்கா ஜிகே டாபிக் படி வெயிட்டேஜ் மார்க் படி நம்ம எந்தெந்த டாபிக் அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லி ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் ப்ளஸ் அந்த டாபிக் கொடுக்கும்போது அது ஹோல் புக் 6 to 10th வரைக்கும் உள்ள எல்லாமே கவர் பண்ணி ஒன் பிடிஎஃபாக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இந்திய பொருளாதாரம். ஓகேங்களா, இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இந்த ரெண்டும் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ கொஸ்டின் இருக்குன்னாங்க 20 கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா, இந்த 20 கொஸ்டின்ல இந்திய பொருளாதாரம் 10+ கொஸ்டின் மேல வர சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அதுல என்னென்ன டாபிக் இருக்கா அது எங்க ஸ்கூல் புக்ல கவர் ஆகுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் புக் 6 to 10th வரைக்கும் உள்ள ஓவரால் புக்கோட பிடிஎஃப் உங்களுக்கு பின்னால டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேங்க, நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதே போல ஒவ்வொரு டாபிக் நான் கொடுக்குறேன், நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. புதுசா படிக்கிறீங்களே அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட புக் இல்லை, மெட்டீரியல் நிறைய ரீசன் சொல்றீங்க, இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போதைக்கு இருக்கிறத வச்சு நம்ம எக்ஸாம் போர்க்களத்துக்கு போல. ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சினா கண்டிப்பா நாமளும் சாதனையாளர் ஆகலாம். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ற நீங்க ரெடினா எங்களால் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஓகேங்களா, நான் இப்பவே டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணி போஸ்ட் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேங்க, நீங்க டவுன்லோட் பண்ணிக்க. அதே போல நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிங்க, எல்லா நோட்ஸும் அங்கதான் மேக்ஸிமம் சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, அதனால அங்க போயிட்டீங்கன்னா நீங்க தேவையானதெல்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஒவ்வொரு டாபிக் படி பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்திய பொருளாதாரம், அதுல எத்தனை டாபிக் இருக்கு, அது ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போறோம். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். ஓகேங்களா, இந்திய பொருளாதாரத்தை இயல்புகள் வந்து 9th புக் பொருளியல்ல ஃபர்ஸ்ட் லெசனுங்க, 10th புக் பொருளியல்ல செகண்ட் லெசன்ல கவர் ஆகுதுங்க, 11th புக் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 7th லெசன்ல கவர் ஆகுதுங்க. இந்த 3 லெசன்ல இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் கவர் ஆகுது. ஓகேங்களா, அடுத்தது 5ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு, நிதி ஆயோக், இதெல்லாம் எங்க கம்ப்ளீட் ஆகுதுனாங்க 10th புக்ல இல்லைங்க, 11th புக்ல வந்து பொருளியல் 8th லெசனுங்க, 12th புக் பொருளியல் 11th லெசன்ல கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வருவாய் ஆதாரங்கள், இது எங்க கம்ப்ளீட் ஆகுதுன்னா 12th புக் பொருளியல் 2வது லெசன் 9th லெசனுங்க, 11th புக் வணிகவியல் வந்து 32வது லெசன். ஓகேங்களா, 10th புக் பொருளியல் 4th லெசன்ல கவர் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டாபிக் இந்திய ரிசர்வ் பேங்க்குங்க, இந்திய ரிசர்வ் வங்கி, இது எங்க கம்ப்ளீட் ஆகுதுனாங்க 12th புக் பொருளியல வந்து 6th லெசனுங்க, 11th புக் வணிகவியல்ல வந்து 10th லெசனுங்க, 9th புக் பொருளியல வந்து 3rd லெசன்ல கவர் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நிதி ஆணையம், நிதி ஆணையம் வந்து 12th புக் பொருளியல வந்து 9th லெசன்ல கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு, இது எங்கன்னா 12th புக் பொருளியல வந்து 9th லெசன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சரக்கு மற்றும் சேவை வரி, இது எங்க கம்ப்ளீட் ஆகுதுனாங்க 11th புக் வணிகவியல்ல 32வது லெசன், 12வது வகுப்பு வணிகவியல்ல 19th லெசன்ல கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா, பொருளாதார போக்குகள், வேலை வாய்ப்பு உருவாக்கம், இது வந்து 9th புக் பொருளியல்ல செகண்ட் லெசனுங்க, 10th புக் பொருளியல்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா, நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, இது எங்க கம்ப்ளீட் ஆகுதாங்க 10th புக் புவியியல்ல 3rd லெசனுங்க, 11th புக் பொருளியல்ல 8th லெசனுங்க, 10th புக் பொருளியல்ல வந்து 3rd லெசன்லயே கவர் ஆகுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தொழில் வளர்ச்சி மற்றும் ஊரக நலன்சார் திட்டங்கள், இது வந்து நம்மளுக்கு வந்து 7th புக் பொருளியல் வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் லெசனுங்க, 11th புக் பொருளியல வந்து 8th and 9th லெசன்ல கம்ப்ளீட் ஆகுதுங்க, 10th புக் பொருளியல 5th லெசன்ல கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டாபிக்கா வந்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகங்க, அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, கன்யூஸா வீடியோ பாருங்க. இந்த டாபிக் நீங்க படிச்சீங்கன்னாவே மேக்ஸிமம் 10+ கொஸ்டின் வர சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா இந்த ஓவரால் யூனிட்ல வந்து 20 கொஸ்டின் சொல்லிட்டாங்க, ஏன்னா கம்பல்சரி இந்த டாபிக்ல இருந்து 10 கொஸ்டின் கம்பல்சரி வரணும், பிளஸ் 1 or 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா வர சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, நீங்க இதை பொறுத்தல கரண்ட் அஃபேர்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும்னாங்க பங்குச்சந்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், இப்ப கரண்ட்ல என்னென்ன டீட்டெயிலா நடந்திருக்கோ அதையும் நான் பின்னால 1 by 1 டெலகிராம் குரூப்ல சென்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, இந்த டாபிக்கை பொறுத்தளவு இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தளவு என்னென்ன கேட்கலாம்னாங்க, என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஜூன் 1க்கு மேல வந்து நம்மளோட டெலகிராம் சேனல் அஃபீஷியலா சென்ட் பண்ணிடுவோம், நீங்க அங்க போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதே போல ஒவ்வொரு டாபிக்கு தெளிவா உங்களுக்கு தேவைன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம PDF கீழே இருக்குங்க, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா எக்ஸாம் டைம் போகும்போதெல்லாம் புக்கை
புக்கை தூக்கிட்டு போகிறதோட பிடிஎஃப் இருந்துச்சுன்னா முக்கியமான லைன்ஸ் எல்லாம் நீங்கள் அதிலே ஹைலைட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அதனால் மறக்காமல் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க ஓகேங்களா. மறுபடியும் அது 1 மந்த் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது 1 or 2 டைம் டவுன்லோட் பண்ண முடியாத ப்ராசஸில் போயிடு ஓகேங்களா. பார்த்தோன்னே வீடியோ பார்த்தோன்னே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து ரிப்ளை வரும் ஓகேங்களா. இதே போல் ஒவ்வொரு டாப்பிக்கு வீடியோ போடலாமான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க அப்டேட் பண்ணிக்கிற குரூப்பில், நான் கூடிய சீக்கிரத்தில் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க.